Experience 11 days of Grand Europe trip with easy EMI of rupees 25,000 only with GT Holidays, South India's #1 travel brand. Renocon AAC Blocks. It saves 30% in steel, cement and labor cost. ஒவ்வொரு சதுர அடியிலும் சந்தோஷம். டிவிஏசி இடியை விசாரிக்க முடியாது, அங்கே வந்து ரைட் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனு போட்டிருக்காங்க. இந்த அங்கித் திவாரி இஷ்யூவை லோக்கல் போலீஸே விசாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ஹைகோர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ் ஆகப்பட்டது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 கீழே வருது. உண்மையாலுமே அங்கித் திவாரியை ட்ராப் பண்ணி தான் டிவிஎஸ்சி கைது பண்ணாங்களா? இப்போ வந்து இந்த ட்ராப்பிங்க்குன்னு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்கு தாமரை. இது வந்து இல்லீகல் நினைக்க கூடாது யாரும், ஏன்னா லீகலா ப்ரொவிஷன் இருக்கு. ஓகே ஓகே. இந்த ட்ராப் ஆகப்பட்டது சிபிஐக்கும் இருக்கு, டிவிஎஸ்சிக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது. சிபிஐயும் பண்ணலாம், டிவிஎஸ்சியும் பண்ணலாம். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ அங்கித் திவாரி அவர்கள் ஊழல் பண்ணியிருந்தா இடி கூட பிடிக்க வேணாம்னு சொல்லல, கண்டிப்பா அவங்களை வந்து பிடிக்கணும் தான் சொல்றாங்க. லாஃபுல்லா வந்து யார் ஊழல் பண்ணாலும் பிடிக்கணும். The question comes, டிவிஎஸ்சிக்கு பவர் இருக்கா? ஸோ அதாவது இடி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீடுக்கு போவாங்களா சார் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும்? என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கொஸ்டின் ஆஃப் லா வந்து என்ன அப்படின்னு பார்க்கணும். இது எப்படி மூவ் ஆக போகுதுன்றது வந்து வரக்கூடிய நாட்கள் தான் பார்க்கணும். ஹவவர் அங்கித் திவாரி அவர்கள் பொறுத்த வரைக்கும் whether is a state government employee, central government employee, doesn't matter. If he is involved in the corruption, the law is taking its course. ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோடு வழக்கறிஞர் திரு சத்யகுமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் தாமரை சார். குறிப்பாக இடி பற்றி தான் உங்கள்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். தொடர்ச்சியாக இடி பற்றி நாம் பேசிக்கிட்டு இருக்கோம். அது சின்ன ஒரு கேப் ஒன்று வந்திருக்கு. குறிப்பாக அங்கித் திவாரியை பற்றி உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். அங்கித் திவாரியை வந்து சிறையில் இருக்கார். அவர் வந்து பெயில் பெட்டிஷன் போட்டிருக்காரு திண்டுக்கல் கோர்ட்டில். அதை வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல் இடியை வந்து ஹைகோர்ட்டுக்கு மூவ் பண்ணியிருந்தாங்க. டிவிஏசி இடியை விசாரிக்க முடியாது, அங்கே வந்து ரைட் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனு போட்டிருக்காங்க. அந்த மனு என்பது டிவிஎஸ்சிக்கு சாதகமாக வந்திருக்கு. இந்த அங்கித் திவாரி இஷ்யூவை லோக்கல் போலீஸே விசாரிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை ஹைகோர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த பின்னணியை பற்றி எங்களுக்காக சொல்ல முடியுமா சார்? டெஃபினட்டாக தாமரை. இந்த கேஸ் ஆகப்பட்டது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 கீழே வருது. பிசிஏ ஆக்ட் ஆகப்பட்டது 1947 இருந்தது. 47 நம்ம சுதந்திரம் வாங்கின உடனேயே பிரிட்டிஷ்காரங்க சிஸ்டம்லேயே பிசிஏ ஆக்ட் இருந்துட்டு தான் இருந்தது. ஓகே சார். அப்புறம் நம்மளுடைய அரசியல் சட்டம் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வந்ததுக்கப்புறம் நம்ம அரசியல் சட்டம் பேஸ் பண்ணி பிரிட்டிஷ்காரங்க இருந்த வரைக்கும் பிசிஏ ஆக்ட் எப்படி இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அது வந்து அவங்களோட வெர்ஷன் ஆஃப் பிசிஏ ஆக்ட். நம்ம கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கொண்டு வந்ததுக்கப்புறம் பிரிட்டிஷ் இந்தியாவும் அப்புறம் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸும் இணைஞ்சதுக்கப்புறம் யூனியன் ஆஃப் இந்தியா ஆனதுக்கப்புறம் எப்படி செயல்படுத்தணும், ஃபெடரலிசம்ல எப்படி செயல்படுத்தணுங்கிற அந்த சேலஞ்ச் வந்து பிசிஏ ஆக்டுக்கு இருந்தது. இப்போ ஸ்டேட் லெவலில் ஸ்டேட் கவர்மெண்ட்டு, சென்ட்ரல் லெவலில் யூனியன் கவர்மெண்ட்டு. ஸோ அப்போ இந்த யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இணைஞ்சு தான் செயல்படணும். அதுதான் ஃபெடரலிசம். அந்த ஃபெடரலிசம் இருக்கும் பொழுது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் போன்று இருக்கக்கூடிய சட்டத்தை எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கான வரையறைகள் கொடுத்தாங்க, அதுக்கான சில கோட்பாடுகள் கொடுத்தாங்க. அதை பேஸ் பண்ணி ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1940 எவால்வ் ஆக ஆரம்பிச்சது. இந்த கரப்ஷன் கேசஸ் ஜூரிஸ்ப்ரூடன்ஸ் ஆகப்பட்டது ஸ்ட்ரென்த் ஆகி இந்த லாவையே வந்து அமெண்ட் பண்ணி புது சட்டமாக கொண்டு வந்தது வந்து 1988. தட் இஸ் த ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988. ஓகே. நீங்கள் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வரும்பொழுது டாக்ட்ரின் ஆஃப் எக்லிப்ஸ் அப்ளை பண்ணி எந்தெந்த ப்ரொவிஷன்லாம் பிசிஏ ஆக்டில் கான்ஸ்டியூஷன் உட்பட்டு இருக்கோ, கான்ஸ்டியூஷனலாக இருக்கோ, அந்த ப்ரொவிஷனை மெயின்டைன் பண்ணி தேவையான ப்ரொவிஷனை அமெண்ட் பண்ணாங்க. மொத்தமாக அமெண்ட் பண்ணி அந்த டைமில் தேவைப்படுற சட்டத்தை கொண்டு வந்தது 1988 ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில். கொண்டு வரும் பொழுது சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க. சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணும் பொழுது ஸ்டேட்ல தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு தான் முன்னோடி. 1960 தமிழ்நாட்டில் வந்து ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன் வந்து பேரலா ஸ்டேட்ல அந்த சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் கீழே நீங்க பாத்தீங்கன்னா டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் டிவிஎஸ்சி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. ஸோ இந்த டைரக்டரேட் ஆகப்பட்டது உங்களுடைய இன்வெஸ்டிகேஷன் இன்டு த பிசிஏ ஆக்ட், இன்வெஸ்டிகேஷன் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் படி பண்ணக்கூடிய பவர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு டைரக்டரேட். இப்போ இந்த பவர்ஸ் ஆகப்பட்டது நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன்னா
ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸை மட்டும்தான் டிவிஎஸ்சி வந்து விசாரிக்க முடியும், அவங்க மேலே தான் விஜிலன்ஸ் வைக்க முடியும், ஆன்டி கரப்ஷன் சார்ஜஸ் வந்து வைக்க முடியும் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் அ ப்ரிவைலிங் நோஷன். ஓகே. பட் ஆக்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா செக்ஷன் 17 ஆஃப் தி ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 அதில் சாப்டர் 4 தாமரை, சாப்டர் 4ல இன்வெஸ்டிகேஷன் இன் டு த கேசஸ் அண்டர் த ஆக்ட் அப்படிங்கிற தலைப்பு சாப்டர்ல செக்ஷன் 17ல எடுத்தீங்கன்னா பர்சன் ஆத்தரைஸ்டு டு இன்வெஸ்டிகேட் யாரு அப்படிங்கிறத சொல்லப்பட்டிருக்கு. 17A தான் இம்பார்ட்டன்ட் அங்கித் திவாரி அவர்களோட கேஸ்ல. அதுல notwithstanding anything contained in the code of criminal procedure 1973, no police officer below the rank, no police officer below the rank in case of the Delhi special police establishment of an inspector of police in the metropolitan areas of Bombay, Calcutta, Madras and Ahmedabad, in any other metropolitan area notified as such under subsection 1 of section 8 of the Code of Criminal Procedure 1973 of an Assistant Commissioner of Police, ACP level, or elsewhere of the Deputy Superintendent of Police or a police officer of equivalent rank அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்ல வராங்க சார்? அவங்க என்ன சொல்றாங்கன்னா இவங்க எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம்ன்றாங்க இந்த ஆக்ட்ல. ஓகே. இங்க எங்கேயுமே சென்ட்ரல் ஏஜென்சியை ஸ்டேட் ஏஜென்சி விசாரிக்க முடியும்னு சொல்றாங்க. அதாவது யார் விசாரிக்க முடியும்னு சொல்றாங்க. இப்ப வந்து விசாரிக்க முடியுமா முடியாதான்றது நம்ம இன்டர்பிரட் பண்ணணும். ஓகே. செக்ஷன் 17 படி என்ன சொல்றாங்க? சிபிஐ இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், அதான் டெல்லி போலீஸ். ஓகே. டெல்லி போலீஸ், டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட், டிஎஸ்பி ஆக்ட், அது வந்து சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அவங்க கீழே வருது. ஓகே. அவங்க பிசி ஆக்டை இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். ரெண்டாவது ஸ்டேட் மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸ் இருக்கு இல்லையா, நோட்டிஃபைட் மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸ், சென்னை, கல்கத்தா, மும்பை, அது வந்து செக்ஷன் 8 ஆஃப் த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 இதுல கிடையாது. ஓகே. செக்ஷன் 8 ஆஃப் த கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973ல நோட்டிஃபை பண்ணிருக்காங்க யாரெல்லாம் மெட்ரோபாலிட்டன் ஏரியாஸ்னு. அந்த கேஸ்ல அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணலாம். ஓகே. மூணாவது எல்ஸ்வேர், இந்த இடத்தை தவிர டிஎஸ்பி, டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் ஆர் ஈக்குவலன்ட் ரேங்க் இருக்கவங்க பண்ணலாம்னு சொல்லிட்டு ஷால் இன்வெஸ்டிகேட் எனி ஆஃபென்ஸ் பனிஷபிள் அண்டர் திஸ் ஆக்ட். எந்த ஆக்ட்? பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 வித்தவுட் தி ஆர்டர் ஆஃப் மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட். மேஜிஸ்ட்ரேட்டோட ஆர்டர் எல்லாமே இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படிங்கிற பவரை பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்ல கொடுத்துருக்காங்க. ஓகே. இதில் வந்து ஃபஸ்ட்டு அதனால தான் வந்து அங்கித் திவாரியை கைது பண்ண பிறகு ஒரு 12 மணி நேரம் வந்து டிவிஎஸ்சி விசாரிச்சிருக்காங்களா? அப்சல்யூட்டா. இதில் என்னன்னா, இந்த கேஸ் ஆகப்பட்டது, இந்த இன்வெஸ்டிகேஷன் ஆகப்பட்டது அரெஸ்ட் கேன் பி மேட் வித்தவுட் அ வாரண்ட். வாரண்ட் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாம். ஏன்னா இது காக்னிசபிள் அஃபென்ஸ். சார் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது சார். அதாவது ஒரு சில பேர் நாம் கேட்கும்போது அவரை வந்து ரெட் ஹேண்டடாக பிடிச்சிருக்காங்க, குறிப்பாக ட்ராப் பண்ணியிருக்காங்க, ட்ராப் பண்ணதன் காரணமாக தான் இடி வந்து இதில் வந்து ஃபெயில் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இஷ்யூவை வைக்கிறாங்க. உண்மையாலுமே அங்கித் திவாரியை ட்ராப் பண்ணி தான் டிவிஎஸ்சி கைது பண்ணாங்களா? இப்போ வந்து இந்த ட்ராப்பிங்க்குன்னு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்குது தாமரை. ட்ராப் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசச் த நியூஸ் இப்போ வந்து ஒரு பிடிச்சது வந்து ரெட் ஹேண்டடாக பிடிச்சிருக்காங்க. ஆமாம், ஆதாரத்தோட பிடிச்சிருக்காங்கன்றது அவருடைய மேலே இருக்கக்கூடிய அலிகேஷன். ஏன்னா நம்ம அலிகேஷனை தான் பார்க்கணும், ஏன்னா முடிவு எடுக்க வேண்டியது கோர்ட். அவர் வந்து அக்யூஸ் ஆகப்பட்டிருக்காரு. ஆனால் எந்த ப்ராசஸ் வழியாக அக்யூஸ் ஆகப்பட்டாருன்றது தான் பாயிண்ட். அதை ட்ராப் செட் பண்ணுறாங்க. இப்போ இந்த கொஸ்டின் எல்லார் மைண்ட்ல என்ன இருக்குன்னா, ட்ராப்புங்கிறது லீகலா இல்லீகலா? அது எப்படிங்க கவர்மெண்ட்டே வந்து பணத்தை கொடுத்து அவங்க கையில கொடுத்து அதை எப்படி ட்ராப் பண்ண முடியும்? அந்த மாதிரி சட்டத்துல இடம் இருக்கா அப்படிங்கிற கேள்வி வந்து பல பேருடைய மைண்ட்ல இருக்கும். மாணவர்கள் மைண்ட்ல எஸ்பெஷலா இருக்கும். லீகல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கே இது. அதாவது ஒரு திருடுறவங்களை பிடிக்கிறதுக்கு இன்னொரு திருடுற மாடல். அதாவது ட்ராப்புங்கிறது வந்து என்ன, கொடுக்குற மாதிரி கொடுத்து ட்ராப் பண்றது இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் பர்மிட்டடா அண்டர் லாஃபுல்லா அப்படிங்கிற கொஸ்டின் மக்களுக்கும் இருக்கு. அதாவது இந்த லா படிக்கிற மாணவர்களுக்கு இருக்கு, லா ஆஸ்பிரன்ஸ் இருக்கு, பல லீகல் என்தூசியாஸ்டுக்கு இது இருந்துகிட்டு தான் இருக்கு. இன்ஃபேக்ட் நிறைய ஜேர்னலிஸ்ட்க்கு இது கொஸ்டின் இருந்தது. அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஆன்சர் பண்ற செக்ஷன் தாமரை செக்ஷன் 17A ஆஃப் தி பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988. ஓகே. செக்ஷன் 17Aல ட்ராப் பண்றதுக்கான பவர்ஸ் இருக்கு. ஓகே. ட்ராப் பண்றது வந்து சட்டப்பூர்வம். அது நான் அந்த செக்ஷன் படிச்சா உங்களுக்கு புரியும். என்ன சொல்றாங்கன்னா, என்கொயரி ஆர் இன்கொயரி, என்கொயரி inquiry I or investigation of offense relatable to recommendation made or decision taken by public servant in discharge of official functions or duties. அதில் சொல்றாங்க, no police officer shall conduct any inquiry or investigation into any offense alleged to have been committed by a public servant under this act
where he alleged the offence is relatable to any recommendation made or decision taken by such public servant in discharge of his official functions or duties without the previous approval. Previous approval இல்லாம இன்வெஸ்டிகேட் பண்ணக்கூடாது. அப்போ previous sanction வேணும். In case of ட்ராப் பண்றதுக்கு ஒரு பர்மிஷன் வேணுமா? இல்ல, ட்ராப்புக்கு மட்டும் எக்ஸெப்ஷன் இருக்கு. இது நான் சொல்றது நார்மல் ரூல். நார்மலா ஒருத்தர் மேல பிசி ஆக்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னாக்க ஒரு ஐஏஎஸ் அதிகாரி மேலேயோ இல்ல கவர்மெண்ட் சர்வெண்ட் மேலேயோ எந்த லெவல்ல இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் சர்வெண்ட், கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அரசு ஊழியரா இருந்தாலோ அரசோட சம்பந்தப்பட்டு இருந்தாங்களோ அந்த சுச்சுவேஷன்ல வந்து ப்ரீவியஸ் அப்ரூவல் ஆஃப் தி ரெஸ்பெக்டிவ் கவர்மெண்ட் வேணும். இன் கேஸ் ஆஃப் தி யூனியன் கவர்மெண்ட்னா யூனியன் கவர்மெண்டோட அப்ரூவல். இன் கேஸ் ஆஃப் ஸ்டேட்னா எம்ப்ளாய்ட் பை த ஸ்டேட்னா ஸ்டேட் கவர்மெண்டோட அப்ரூவல். இன் கேஸ் ஆஃப் எனி அதர் பர்சன் அப்படின்னா, இன் கேஸ் ஆஃப் எனி அதர் பர்சன் அதர் தேன் டு யூனியன் ஆர் ஸ்டேட் அப்படின்னா, தென் அத்தாரிட்டி காம்பிட்டன்ட் டு ரிமூவ். அவர் யார் எம்ப்ளாய் பண்ணாங்களோ அவர் ரிமூவ் பண்ற பவர் இருக்கும்ல, பவர், அவரோட அப்ரூவல் வேணும். ஓகே. ஆனால் இதுக்கு எக்ஸெப்ஷன் இருக்கு. அந்த எக்ஸெப்ஷன் ஆகப்பட்டது provided that no such approval shall be necessary. எப்போ சார் அது? அப்பனா for cases involving arrest of a person on the spot on the charge of accepting or attempting to accept any undue advantage for himself or for any other person. ஏன்னா அவர் அங்கித் திவாரி இந்த ஸ்பாட்ல தான் கைது பண்ணியிருக்காங்க. அதுல இதுதான் ட்ராப். இதை பிடிக்கலான்னு சொல்றதுக்கு எதுக்கான ஸ்டெப் எடுக்கிறாங்கல்ல, அந்த ஸ்டெப் ஆகப்பட்டது ப்ரொசீஜர் ஃபார் ட்ராப் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க லால. ஓகே. அந்த ப்ரொசீஜர் தான் ரொம்ப சுவாரஸ்யமான ப்ரொசீஜர். இப்போ இது ரெட் ஹேண்டடா பிடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ரெட் ஹேண்டட் பிடிக்கிறதுக்கு அப்ரூவல் தேவையே கிடையாது. யூனியன் கவர்மெண்ட் அப்ரூவல் தேவையில்லை, ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவலும் தேவையில்லை. ஆனா அங்கித் திவாரி ஸ்பாட்ல தான் பிடிச்சிருக்காங்க. ஆமா, ஸ்பாட்ல தான் பிடிச்சிருக்காங்க. இந்த ஸ்பாட்ல தான் பிடிச்சிருக்காங்க. அப்ப அப்ரூவல் தேவை கிடையாது. ஒரு ஸ்பாட்ல ஒருத்தர் கரப்ஷன் பண்றாரு, அவரை பிடிக்கிறதுக்கு யூனியன் கவர்மெண்ட் அப்ரூவலோ ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவலோ தேவை கிடையாது. எந்த காம்பெண்ட் அத்தாரிட்டியோட அப்ரூவலும் தேவை கிடையாது. ஸோ அதில் தான் அங்கித் திவாரி அவர்களை பிடிக்கிறாங்க. இப்போ இதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு லால, ட்ராப்புக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஓகே. அந்த ப்ரொசீஜர் ஆகப்பட்ட ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். அதில் என்ன பண்ணணும்னா, இந்த கேஸ்ல வந்து கம்ப்ளைனன்ட் இருப்பார் இல்லையா, புகார் கொடுத்தவர், அதாவது இந்த கேஸ்ல சுரேஷ் பாபு அவர்கள். இப்போ சுரேஷ் பாபு அவர்கள் சிபிஐயும் அணுகிருக்கலாம், டிவிஎஸ்சியும் அணுகலாம். ஓகே. அவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி டிவிஎஸ்சி அணுகி அவங்க கிட்ட வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் டிசைட் பண்றாங்க அத்தாரிட்டிஸ், டிவிஎஸ்சி அத்தாரிட்டிஸ்க்கு அவங்களுக்கு கான்ஸ்டிடியூஷனல் பவர்ஸ் இருக்கு. டிசைட் பண்ணி அந்த ட்ராப் வந்து கான்ஸ்டியூட் பண்றாங்க. ஓகே. ட்ராப்பை கான்ஸ்டியூட் பண்ணும்போது இண்டிபெண்டன்ட் விட்னஸஸ் ஆல்சோ வந்து அசோசியேட் ஆவாங்க. அதுல அசோசியேட் பண்ணிட்டு the complaint and other independent witnesses are introduced to the trap party. கம்ப்ளைண்ட் பண்ணவங்க ட்ராப் பார்ட்டி கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணுவாங்க. இந்த சென்ஸ் there is a procedure established. ட்ராப் பார்ட்டினா யார், and complaint is read out in their presence. இண்டிபெண்டன்ட் விட்னஸ்க்கும் அந்த யார் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு படிச்சு காட்டுவாங்க. அந்த கம்ப்ளைண்ட்டை படிச்சு காட்டிட்டு அது வவுச் சேஃப் இட்ஸ் கண்டென்ட், அது கரெக்டா இருக்கான்னு ஃபர்ஸ்ட் வவுச் பண்ணணும். இதெல்லாமே கான்ஃபிடென்ஷியலா நடக்கிற விஷயம். இது லால செட் பண்ணியிருக்கிற ரிகோர்ஸ் which is available in law only. நிறைய டிசிஷன்ல இதை வந்து அப்பீல் பண்ணியிருக்காங்க. அப்படின்னும் போது ரெண்டாவது என்ன பண்ணுவாங்கன்னா, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். The complainant and other independent witnesses are explain the purpose of the trap. இந்த ட்ராப் எதுக்காக பண்றாங்கன்னு டிவிஎஸ்சி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் என்டையர் ப்ரொசீடிங்ஸ் எப்படி நடக்கும்ங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஓகே. யாருக்கு, கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்களுக்கு. அதுக்கப்புறம் கம்ப்ளைனன்ட்க்கு வந்து அந்த பணத்தை ஹேண்ட் ஓவர் பண்ணுவாங்க. அது வந்து அவங்க ஒண்ணு அவரே கூட பண்ணலாம், இல்ல கவர்மெண்ட் கொடுக்கலாம். பட் எதுக்காக கவர்மெண்ட் ஹேண்ட் ஓவர் பண்றாங்கன்ற பாயிண்ட் இருக்கு. The complainant is handed over the money which is to be given to the accused as bribe by noting down its numbers. அந்த நம்பர் நோட் பண்ணுவாங்க. ஓகே. பணத்துடைய நம்பர் நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா லா ஆஃப் எவிடன்ஸ் ஆக்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கோர்ட்ல நாளைக்கு ஃபியூச்சர்ல. அதுவும் நீங்க ட்ராப் பண்றீங்கனாக்க எல்லா இன்கிரிடியன்ஸும் இம்பார்ட்டன்ட். அதனால என்ன பண்றாங்க, தேர் ஆஃப்டர் ஒரு கெமிக்கலை வந்து எல்லாரும் கெமிக்கல் தடவை இருக்குன்னு ரசாயனம் தடவை இருக்காங்க. அது என்ன ரசாயனம்னு வந்து ஒரு டவுட் இருக்குமா இருக்காதா? அது பாத்தீங்கன்னா சோடியம் பினாத்தலின் டெஸ்ட் is demonstrated to the witness and the resultant solution is preserved in a bottle which is sealed and attested by the witness. எங்க முன்னாடியே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, the notes are thereafter smeared with phenolphthalein powder and entrusted to the complainant with instruction to hand over the same to the accused. accused கிட்ட கொடுக்குறாங்க. அவங்க போய் ஹேண்ட் ஓவர் பண்ணணும் as கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி. ஓகே. அண்ட் அதனால தான் சொன்னேன், இது வந்து இல்லீகல் நினைக்க கூடாது யாரும். ஏன்னா லீகலா ப்ரொவிஷன் இருக்கு. ஓகே ஓகே. இந்த ட்ராப் ஆகப்பட்டது சிபிஐக்கும் இருக்கு.
டிவிஎஸ்சிக்கு மட்டும் எக்ஸ்க்ளூசிவ் கிடையாது, சிபிஐயும் பண்ணலாம் டிவிஎஸ்சியும் பண்ணலாம். அப்படி பார்க்கும் பொழுது hand over the same to the accused, also make a sign when the accused receives a bribe. அப்புறம் an entrusted memo is also prepared detailing the above procedure. இதெல்லாம் பண்ணிருக்கோங்கிற ப்ரொசீஜர் வந்து இன்டர்னலா ரெடி பண்ணுவாங்க. and jotting down the numbers of the note. அதுக்கப்புறம் the independent witnesses are instructed to follow the complainant. Independent witnesses are requested to follow the complainant and witness the transaction between the complainant and the accused. ஒரு independent witness வச்சிருப்பாங்க. ஓகே, பார்க்கிறதுக்கு பணத்தை கொடுக்கறாரா இல்லையா அப்படின்றது. அதுக்கப்புறம் ஃபைனல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. After the complainant hands over the currency notes to the accused. accused கிட்ட currency notes கொடுத்ததுக்கு அப்புறம் on receiving the signal, okay, the trap party follows and apprehends the accused. The hands of the accused and the part of the cloths, if any. For instance, if the accused has put the currency notes in the pocket of his shirt or trousers of his head in any part of the cloth which he is wearing, or subjected to phenolphthalein test which yield positive results. Okay. The notes recovered from the accused are tallied with the one given to the complainant and note in the entrusted memo. அப்படிங்கிறது வந்து ப்ராசஸ் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. தவிர இந்த ப்ராசஸ் ஆகப்பட்டது ட்ராப் ப்ராசஸ். இது வந்து லாஃபுல்லாக வச்சிருக்கிறது. அதனால இப்போ அங்கித் திவாரி அவர்களை பிடிச்ச ப்ராசஸ் வந்து லீகலா இல்லீகலா அப்படிங்கிற ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் அ லீகல் ப்ராசஸ், லாஃபுல் ப்ராசஸ். இப்போ அங்கித் திவாரி அவர்கள் ஊழல் பண்ணியிருந்தா இடி கூட பிடிக்க வேணாம்னு சொல்லல. கண்டிப்பா அவங்களுக்கு வந்து பிடிக்கணும் தான் சொல்றாங்க. லாஃபுல்லா வந்து யார் ஊழல் பண்ணாலும் பிடிக்கும். தி க்வெஸ்சன் கம்ஸ், டிவிஎஸ்க்கு பவர் இருக்கா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல? ஆமா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியை ஸ்டேட் கவர்மெண்ட் கைது பண்ண முடியுமான்னு பாத்தீங்கன்னா பாயிண்ட் நம்பர் 1, அவங்க இன்டர்னல் கைட்லைன்ஸ் அண்ட் நோட்டிஃபிகேஷன் ஒன்று இருக்கு டிவிஎஸ்சிக்கு. ஓகே. அதுபடி பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸை இந்த மாதிரி ஊழல் வழக்கில் பிடிச்சாலும் இன்டிமேட் பண்ணணும். யாருக்கு? டெல்லி ஸ்பெஷல் போலீஸ், சிபிஐக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். டிஎஸ்பிக்கு, டெல்லி ஸ்பெஷல் போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கப்புறம் கேஸை கூட ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அது வந்து பவர் ஆஃப் தி டிவிஎஸ்சி. ஆனா இங்க ஒரு ரெட் ஹேண்டடா பிடிச்சிருக்காங்க. அதனால அவங்க வந்து டிவிஎஸ்சி பவர்க்குள்ளேயே வருது அப்படிங்கிறது தான் பாயிண்ட். குறிப்பா இதை வந்து இடி சேலஞ்ச் பண்ணி மதுரை ஹைகோர்ட்டுக்கு போயிருந்தாங்க. மதுரை ஹைகோர்ட் தீர்ப்பு என்பது டிவிஎஸ்சி விசாரிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சிபிஐ விசாரிக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு அரசு அதுக்கு அதிகாரம் கொடுக்கணும். அந்த மாதிரி சட்ட திருத்தம் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும்போது இந்த கேஸ்க்கு மேபி கொடுக்காம கூட போகலாம். ஸோ அந்த ஆஸ்பெக்ட்ல அந்த தீர்ப்பு வந்துருக்குமா? இந்த தீர்ப்பை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. டெஃபினட்டா. இப்போ வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து கொஸ்டின் ஆஃப் லா ரைஸ் பண்றது வந்து இட் இஸ் அ பர்டிகுலர் கொஸ்டின் ஆஃப் லா. ஓகே. ஏன்னா நீங்க லா படிக்கும்போது கொஸ்டின் எவென்ச்சுவலா வருமா வராதா? இந்த கான்செப்ட் ஆஃப் ஃபெடரலிசம், அதாவது கூட்டாட்சி தத்துவத்துல உங்களுக்கு வந்து கொஸ்டின் எவென்ச்சுவலா இருக்கும். இதுக்கு பவர் வந்து டிவிஎஸ்சிக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் அரெஸ்ட் பண்றதுக்கு பவர் இருக்கா? எம்ப்ளாயிஸை ஜென்ரலா, நாட் இன் திஸ் கேஸ், பவர்ஸ் இருக்கா பிசி ஆக்ட்ல? ஏன்னா சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் இருக்கு, சிபிஐ இருக்காங்க, இங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன் இருக்காங்க, டிவிஎஸ்சி இருக்காங்க. ஒரு பக்கம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் தாமரை, இன்னொரு பக்கம் ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன். சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் கீழே சிபிஐ, ரெண்டாவது ஸ்டேட் விஜிலன்ஸ் கமிஷன் கீழே டிவிஎஸ்சி. இதுதான் ஸ்ட்ரக்சர். இது தமிழ்நாட்டில் வந்து 1964 இருந்தே இருக்கு. இப்போ கொஸ்டின் என்ன தெரியுமா? கொஸ்டின் ஆஃப் லா, பர்டினன்ட் கொஸ்டின் ஆஃப் லா. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் அதிகாரியை ஸ்டேட் கவர்மெண்ட் கைது பண்ண முடியுமா? இதுதான் கேள்வி. பர்டினன்ட் கொஸ்டின் ஆஃப் லா. இந்த கொஸ்டின் ஆஃப் லா ஏன் வருது அப்படின்னா சிபிஐ வந்து என்டர் ஆக முடியாது. ஸ்டேட்டுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்ரூவல் கொடுக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது என்டர் ஆன பவர்ஸ் வந்து இந்த ஜூரிஸ்டிக்ஷன் இல்ல. ஏன் சார் இல்ல? அதுதான் என்டர் பண்றதுக்கு பவர் வந்து ஸ்டேட் கொடுக்கணும்ல. ஓகே, கொடுக்கலன்னாக்கா என்டர் ஆக முடியாது. அப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் யார் விஜிலண்டா இருக்கணும்? டிவிஎஸ்சி தான் எவென்ச்சுவலா இருக்கணும். ஆமா ஆமா. The question comes whether DVSC can have vigilance and anti-corruption measures against the central government ana it is constitutional. Okay. Similarly, whether CBI can have over the state government na answer is yes. Okay. CBI சென்டர் தான் கிடையாது, டிவிஎஸ்சி ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கிடையாது. புரியுது. ஸோ இப்போ இந்த பாசிபிலிட்டிஸ் வந்து கான்ஸ்டிடியூஷனலா இருக்கிறதுனால எவென்ச்சுவலா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பெட்டிஷன்ஸ் ஃபைல் பண்றாங்க. எதுல? மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட்ல ஃபைல் பண்றாங்க. மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் டிஸ்மிஸ் பண்றாங்க இந்த ப்ளீயை. ஆமா, ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருக்கு அப்படின்ட்டு. பிகாஸ் இட்ஸ் லாஃபுல். நீங்க 17A எடுத்து பார்த்தாலும் சரி, செக்ஷன் 17 எடுத்து பார்த்தாலும் சரி, நீங்க ப்ரொசீஜர் ஃபார் ட்ராப் எடுத்து பார்த்தாலும் சரி,
அதுக்கப்புறம் வந்து பல ரெஃபரன்ஸ் டு கேரளா ஹைகோர்ட் ஜட்மெண்ட். ஆமா, சமீபத்துல அந்த கேரளா ஹைகோர்ட் ஜட்மெண்ட்லயும் பாத்தீங்கன்னா டிவிஎஸ்சி அங்க இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆன்டி கரப்ஷன் பியூரோ as the power to investigate on the central government ங்கற கேரளா ஹைகோர்ட் ஜட்மெண்ட். of course கேரளா ஹைகோர்ட் ஜட்மெண்ட் ஆகப்பட்டது is not binding on Tamil Nadu. yes, புரியுது. but however the question of law is the same. jurisdiction கட்டுப்படுத்த முடியாது தமிழ்நாடு jurisdiction. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் தான் கட்டுப்படுத்த முடியும் அப்படிங்கறதுனால இது வந்து law. so இது process of law. அப்படி ஆனா jurisprudence ஒன்னு இருக்கு. ஒரு law வந்து எப்படி எவால்வ் ஆகுதுன்னு இருக்குல்ல. ஆமா. see question என்ன, கேரளாலயும் வந்து DVAB that is Department of Vigilance and Anti Corruption Bureau ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி அரெஸ்ட் பண்றாங்க. கேஸ் அதேதான் இங்கேயும் தமிழ்நாடுல. அங்க எப்படி எவால்வ் ஆயிருக்கு, அந்த எவல்யூஷன் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா அந்த கேரளா ஹைகோர்ட் ஜட்மெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப அப்ளைங் தி பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லா. புரியுது. இது வந்து இருக்கா இல்லையாங்கிறது செகண்டரி, தட்ஸ் a power of the court to decide. நம்ம பிரின்சிபிள்ஸ் ஆஃப் லா பார்க்கும்போது அந்த பவர் ஆகப்பட்டது அங்க இருக்கக்கூடிய டைரக்டரேட் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷனுக்கு இருக்கும் பொழுது இங்க இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டியா இருக்கா அப்படிங்கறத வந்து இன்டர்பிரட் பண்ண வேண்டியது பவர் ஆஃப் த கோர்ட் டு டிசைட். ஸோ கோர்ட் டிசைடட் டு டிஸ்மிஸ் த ப்ளீ. ஓகே சார், இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அங்கித் திவாரி ஒரு மனு போட்டிருக்காரு, என்ன கைது பண்ணிட்டீங்க, சரி, அதாவது சுரேஷ் பாபு என்ன ட்ராப் பண்ணார்ல அவரை நீங்க விசாரிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனு வந்து கோர்ட்ல போட்டிருக்காரு. இது எப்படி சார் லாஃபுல்லா, இது கரெக்டா சார்? of course when the court it's a power of the court to decide. okay we may not know the details of the matter, but நீங்க procedure for trap நீங்க क्वेश्चन பண்ணீங்கன்னு வெச்சுக்கோங்க. procedure for trap இது கரெக்ட். procedure for trap எடுத்தீங்கன்னா இது வந்து லாஃபுல். நான் வந்து அதனால தான் உங்களுக்கு ப்ரொசீஜர் ஃபார் லாஸ் ட்ராப் சொன்னேன். ஏன்னா ட்ராப் எப்படி பண்ணுவாங்கன்றதுக்கான ப்ரொசீஜர் இது. there will be a complainant, there will be an accused, there will be a witness is there, then அந்த சோடியம் phenolphthalein வந்து தடவுவாங்க, அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுவாங்க, ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் வந்ததுன்னா அதை எவிடன்ஸா எடுத்துப்பாங்க. ட்ராப் பண்ண ப்ராசஸ் ட்ராப் கூட பண்ணல, ஸ்பாட்ல பிடிச்சிருக்காங்க. ஸ்பாட் தான் ட்ராப். ஓகே ஓகே. அப்படின்னும் பொழுது பிளஸ் கேமரா கார்ல இருக்கக்கூடிய இந்த ரிவர்ஸ் கேமரால வந்து ஒரு பணத்தை வந்து ஒரு வண்டியில வச்சது வந்து ரெக்கார்ட் ஆயிருக்கு. அதுவுமே ஒரு ரெக்கார்டா இருக்குல்ல? டெஃபினட்டா. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த ரெக்கார்டு ஒரு பக்கம் இருந்தா கூட அது வந்து ப்ரொசீஜர் ஃபார் ட்ராப்ல கிடையாது. காரோட கேமராவோ சர்வேலன்ஸ் கேமராவோ இதுல ப்ரொசீஜர் ஃபார் ட்ராப்ல கிடையாது. ஓகே. சிம்பிள் ப்ரொசீஜர் ஃபார் ட்ராப் which is traditional. சோடியம் phenolphthalein தடவுனது அந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் வந்ததுன்னா அவங்க பண்ணிருக்கிறது ட்ராப் கேஸ். இல்ல ரெட் ஹேண்டடா பிடிக்கிறது அந்த டைம்ல தான் இன்ஃபர்மேஷனே வருது, அந்த டைம்ல பிடிக்கிறாங்கன்ற கேஸும் இருக்கும்ல. புரியுது புரியுது. இப்போ எந்த சிச்சுவேஷன் நடந்திருக்குன்றது வந்து இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி எவிடன்ஸ் தி டிவிஎஸ்சி இஸ் கோயிங் டு ப்ரொடியூஸ். தேர் ஒன்லி வில் ரிவீல் ஒன்லி டியூரிங் த கோர்ஸ் ஆஃப் எய்தர் அவர் பெயில் பெட்டிஷன் போட்டு அதில் வந்து ரிப்ளைல பார்க்கணும், இல்லாட்டி வந்து ஃபியூச்சர்ல வந்து கோர்ஸ் ஆஃப் ஃபைனல் ரிப்போர்ட் ஆஃப் தி டிவிஎஸ்சியில் வர சான்ஸ் இருக்கு. ஸோ அதாவது இடி வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீடுக்கு போவாங்களா சார் இந்த கேஸை பொறுத்த? இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கொஸ்டின் ஆஃப் லா வந்து என்ன அப்படின்னு பார்க்கணும். இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் லா. அவங்க கொஸ்டின் ஆஃப் லாங்கிறது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ஸ்டேட் கவர்மெண்ட் கைது பண்ண முடியுமாங்கிற பெட்டிஷன் போட்டாங்க மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட். டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. அது டிஸ்மிஸ். ரெண்டாவது கொஸ்டின் ஆஃப் லா என்ன அப்படின்னா டிவிஎஸ்சி ஆஃபீஷியல்ஸ் வந்து அங்கித் திவாரி அவர்களை வந்து சர்ச் பண்றதுக்குனால உள்ள இருக்கிற சென்சிட்டிவ் டாக்குமெண்ட்ஸை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குமா இருக்காதா? எனக்கு இன்னொரு கேள்வி வருது. அங்கித் திவாரியை கைது பண்ண இரவு மதுரை இடி ஆஃபீஸில் டிவிஎஸ் அதிகாரிகள் இப்போ வந்து சர்ச் பண்ணாங்க. குறிப்பாக ஒரு ரூமை வந்து சோதனையிட்டு பல்வேறு டாக்குமெண்ட்ஸ் எடுத்திருக்காங்க. அங்கே இண்டோ திபெத் போலீஸ்க்கும் தமிழ்நாடு போலீஸ்க்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு வாரெலாம் போச்சு. இதை வந்து கொஷின் பண்ணி டிஜிபிக்கு இடி தரப்புல இருந்து ஒரு லெட்டர் ஒன்று போயிருக்கு, இது இல்லீகல், நீங்கள் வந்து சர்ச் பண்ண டிவிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் மீது நீங்கள் வந்து ஆக்ஷன் எடுக்கணும், எஃப்ஐஆர் பண்ணணும் அப்படின்னு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. இதை நாம பொருத்தி பார்க்க முடியுமா சார்? இப்போ இந்த கேஸ் ஆகப்பட்டது இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ் வந்து அவங்க சென்ட்ரல் சாஸ்திரி பவன் அந்த ஆஸ்பெக்ட்டுக்கும் மதுரையில் நடந்திருக்கு. ஐடிபிபி நீங்க கேட்கறது ஐடிபிபி வந்ததுக்கு பத்தி கேட்குறீங்க. ஐடிபிபி வந்து ப்ரொடெக்ட் பண்ண வந்தாங்க இடி ஆஃபீஸர். ஆனா அதே டைம்ல வந்து பிரீச் பண்ணி உள்ள போனாங்களே. பிரீச் பண்ணி அதுதான் அந்த பிரீச் பண்ணி உள்ள போனதுக்காக டிஜிபி அவர்களுக்கு சங்கர் ஜிவால் அவர்களுக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் லெட்டர் அனுப்பிச்சாங்க. டிசம்பர் 2ஆம் தேதி நினைக்கிறேன், பிஃபோர் த ஃப்ளட்ஸ் ஆஃப் சென்னை. அந்த டைம்ல தான் அமிச்சாங்க. டியூரிங் த ஃப்ளட்ஸ் ஆஃப் சென்னை நடந்துட்டு இருக்கு, மழை பெஞ்சிட்டு இருக்கு, அந்த டைம்ல அமைச்சிருந்தாங்க. ஸோ அங்க வந்து மதுரையில வந்து பாத்தீங்கன்னா ஐடிபிபி வராங்க. கரெக்ட். ஸோ அப்படி நடக்கும் பொழுது டிவிஎஸ்சி வந்து மதுரை அங்கித் திவாரி அவர்களோட கேபினை சர்ச் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லா சர்ச் பண்ணிட்டு வாட் இடி இஸ் அப்ரியண்டிங். எதுக்காக இடி வந்து இவ்வளோ காஷியஸா இருக்காங்கன்னா, தாமரை இது வந்து இன்வெஸ்டிகேஷன், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இஸ் given with a special powers to investigate on the matter. டெஃபினட்டா அவங்க கன்சர்ன்டா தானே இருப்பாங்க. நிச்சயமா. அவங்க வந்து
டிவிஎஸ்சி வந்து அதுவும் வந்து ஸ்டேட்ல இருக்கக்கூடிய பல மந்திரிகள் மேல ஆக்ஷன்ஸ் எடுத்திருக்கிற தருணத்துல அந்த டைம்ல நுழைஞ்சு அங்கித் திவாரி அவர்கள் கரப்ஷன் கேஸ்ல மாட்டினதுனால சென்சிட்டிவ் டாக்குமெண்ட்ஸை வந்து சீஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற டவுட்டு. அங்கித் திவாரி அவர்கள் எந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ்லாம் வச்சிருந்தாருன்றது அவருடைய டெஸ்க்ல வந்து பல இன்ஃபர்மேஷன் கண்டிப்பா அந்த டெஸ்க்ல என்ன இருக்கும், முக்கியமா அவர் பர்சனல் இன்ஃபர்மேஷன் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. என்னென்ன ஒர்க் பண்றாரோ அதுதான் டெஸ்க்ல இருக்கும். ஆமா. அப்ப அந்த டெஸ்க்ல இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எடுக்கும் பொழுது அது சென்சிட்டிவா இருக்கும் பொழுது டெஃபினட்டா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு அந்த கொஸ்டின் கேட்பாங்களா மாட்டாங்களா தாமரை? அங்கித் திவாரி அவர்களை வந்து நீங்க ப்ராசிக்யூட் பண்றதா வேணான்னு சொல்லல. ஆனா அந்த டாக்குமெண்ட்ஸ் கவர் பண்ணியிருந்தாங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டே அந்த ஸ்டெப்ஸ் எடுங்கன்னு தான் சொல்றாங்க. அதை வந்து அவாய்ட் பண்ணணும்னு யாருமே சொல்லல. லாஃபுல் ஸ்டெப்ஸ் எடுத்துதான் ஆகணும், லீகல் ஸ்டெப்ஸ் எடுத்துதான் ஆகணும் யார் தவறு பண்ணாலும். பட் ஹவவர் அந்த டாக்குமெண்ட்ஸ் என்ன எடுத்தாங்கன்றது வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கன்சர்னா தான் இருக்காங்க. அதுக்காக என்ன பண்றாங்க, சங்கர் ஜிவால் அவர்களுக்கு டிசம்பர் 2, 2023 அன்னைக்கு லெட்டர் ஒன்று போட்டாங்க. இல்லீகல் சர்ச் ஆபரேஷன். இல்லீகல் சர்ச் அது. அதான் இப்போ क्वेश्चन என்னன்னா வந்து ட்ராப் பண்ணி பிடிச்சது ஒரு பாயிண்ட். ஓகே. அதுக்கு டிஸ்மிஸ் பண்ணிருக்காங்க ப்ளீ. இந்த சர்ச்சே இல்லீகலா இல்ல லீகலா, அதாவது சென்ட்ரல் கவர்மெண்டோட பிரிமைசஸ்ல இன்வெஸ்டிகேட்டிங் அத்தாரிட்டிஸ் உடைய ஆஃபீஸ்க்குள்ள நுழையிறது பத்தி அடுத்த क्वेश्चन ஆஃப் லா இருக்கு. ஓகே. இதுக்கு வந்து ஏதாவது பெட்டிஷன் போட வாய்ப்பு இருக்கா சார்? டெஃபினட்டா போடுவாங்க. இப்போ நீங்க ஃபர்ஸ்ட் லெவல்லயே வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து டிசம்பர் 2 வந்து டிஜிபி அவர்களுக்கு லெட்டர் அமைச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்றாங்கன்னா, ரெஃபரிங் டு த கம்ப்ளைண்ட் டேட்டட் டிசம்பர் 2, 2023. இது வந்து பிரபல நாளிதழ்கள்லாம் வந்துருது. ஓகே ஓகே ஓகே. இன்ஃபார்மிங் வாட் இட் டர்ம்ட் அஸ் இல்லீகல் சர்ச் லீடிங் டு கிரிமினல் ட்ரெஸ்பாஸ். என்னென்ன சொல்லியிருக்காங்க, அத்துமீறி நுழைதல். அதாவது இடி வந்து டிஜிபி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. கிரிமினல் ட்ரெஸ்பாஸ், theft, illegal access of various sensitive and confidential records pertaining to ongoing investigation in the office of the Deputy Director, Sub-Zonal Office, Madurai. The ED requested the DGP to register an FIR against the DVC officials and the unauthorized persons. Unauthorized persons யாரு, ஆத்தரைஸ்டா இல்லையா? டிவிஎஸ்சி தானே சார். அதுதான் அந்த क्वेश्चन வந்து ஈடிக்கு தெரியாதுல்ல. ஈடி வந்து ஒரு சில பேர் டிவிஎஸ்ன்னு இவங்க கிளைம் பண்றாங்க. ஓகே சரி, டிவிஎஸ்சி கூட இருக்கட்டும், வந்தவங்க எல்லாம் என்ன பர்மிஷனோட வந்திருக்காங்கன்ற கேள்வி வருது. அங்கித் திவாரி அவர்களை ட்ராப் பண்ணிட்டு அதே டைம்ல வந்து சர்ச் பண்ணணும்னு சொல்லும் பொழுது அதுவும் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட், என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட், அப்போ அந்த பவர்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கேள்வி இருக்கும் பொழுது இந்த கம்ப்ளைண்ட் அஃபிஷியலா ரைஸ் பண்றாங்க. அந்த இடி ரிக்வெஸ்ட் டிஜிபி டு ரெஜிஸ்டர் எஃப்ஐஆர் அகைன்ஸ்ட் டிவிஎஸ் அஃபிஷியல்ஸ் அண்டர் என்னென்ன செக்ஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செக்ஷன் 447 ட்ரெஸ்பாஸ், ஓகே, செக்ஷன் 506 கிரிமினல் இன்டிமிடேஷன், ஓகே, இன்டிமிடேஷன், அப்புறம் செக்ஷன் 378 theft, 353 assault or criminal force to deter public servant from discharge of the duty under the Indian penal code. ஓகே சார். ஸோ இதெல்லாம் வச்சுட்டு பாயிண்ட் அவுட் பண்றாங்க, ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட்டையும் பாயிண்ட் அவுட் பண்றாங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். we will discuss in length later. பட் இப்போ சம்மரியா பாத்தீங்கன்னா pointing out that no action has been taken so far, இந்த மாதிரி ஆக்ஷன் எடுக்கலன்றதுனால I quote the exact word. The ED in its letter to the DGP referred to the Supreme Court decision in Lalita Kumari versus Government of Uttar Pradesh and others, wherein the court had held, I quote exactly the words of the judgment. என்ன சொல்றாங்க, if any information disclosing a cognizable offence is led before an officer in charge of the police station satisfying the requirement of section 154(1), the said police officer has no other option except to enter the substance thereof in the prescribed form, that is to say to register a case on the basis of such information. First register பண்ணணும். The provisions of section 154 of the code is mandatory and the concerned officer is duty bound to register the case on basis of the information disclosing a cognizable offence. அதுல இந்த கேஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும் இல்லையா? In the present case, since the information submitted in the complaint dated December 2000 disclosed cognizable offence, the ED requested the DGP to direct the concerned police station to register first information officials and the person who entered the office premises of the sensitive and confidential records. அதாவது அவங்க பிரிமைசஸ்குள்ள நுழைஞ்சதுக்காக அவங்க அத்தாரிட்டிஸ் மேல எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லி இடி வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க டிஜிபிக்கு. இது வந்து ரியாக்ஷன் வந்து இல்லாததுனால திருப்பி வந்து இன்னைக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரிமைண்டர் அமைச்சிருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் ஏன் ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, டியூ ப்ராசஸ் ஆஃப் லா. ஃபர்ஸ்ட் வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, அது மேலே ஆக்ஷன் இல்லைனா செகண்ட் வாட்டி ரிமைண்ட் பண்ணுறாங்க, அப்படி இல்லைனா டெஃபினட்டாக கோர்ட் அப்ரோச் பண்ணுவாங்க. அங்கித் திவாரி இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பலமுறை இப்படி லஞ்சம் வாங்கியிருக்காரு. லஞ்சம் வாங்கின பணத்தை தான் மட்டுமே எடுத்துக்கொள்ளாமல் வேறு அஃபீஷியல்ஸ்க்கு பங்கு வச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை டிவிஎஸ்சி வைக்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக சென்னை சாஸ்திரி பவனில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்,
அதே போல் முதலில் சில அதிகாரிகளுக்கெல்லாம் இதை தொடர்பில் இருக்காங்க, விசாரணையில் தெரிய வந்திருக்குன்னு சொல்ல வராங்க. ஒரு பிரபல புலனாய்வு வார இதழில் டிவிஎஸ்சி தரப்புல இருந்து இடியில் இருக்கக்கூடிய சில முக்கியமான அதிகாரிகளுக்கு சம்மன்ஸ் போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? இது சிம்பிள் தாமரை. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ணும் பொழுது அவங்க ப்ராசஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் இருக்குது. வெதர் இட் இஸ் டிவிஎஸ்சியா, சிபிஐயா, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டா. இப்போ என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து எப்படி இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்களோ டிவிஎஸ்சிக்கு ஒரு ப்ராசஸ் ஆஃப் லா, இன்டர் டிபார்ட்மெண்ட் ப்ராசஸ் ஆஃப் லா இருக்குது. செகண்ட் வந்து சிபிஐக்கு ஒரு ப்ராசஸ் ஆஃப் லா இருக்குது. அந்த ப்ராசஸ் ஆஃப் லா பேஸ் பண்ணி எவிடன்சஸ் வந்து இருந்ததுன்னா அந்த எவிடன்சஸ் பேஸ் பண்ணி ஆக்ஷன் வந்து டெஃபினட்டா வந்து எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிரூபிக்கப்பட்டால் அந்த அதிகாரிகளையும் கைது பண்ணக்கூடிய அதிகாரம் டிவிஎஸ்சி இருக்கா? வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ட்ராப் கேசஸ்ல மட்டும் தான் எக்ஸெப்ஷன். இன் கேஸ் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் ப்ரீவியஸ் சாங்ஷன் வேணும். அப்படி ஒரு அலிகேஷன் இருந்தா கூட நிரூபிக்கப்பட்டிருந்தாலும் நிரூபிக்கப்பட இப்போ கோர்ட்ல இருந்தாலே கோர்ட்ல வந்து இப்போ கோர்ட்ல வந்து மேட்டர் இஸ் இந்த கோர்ட் அப்படின்னும் பொழுது இன்னும் முடிவுக்கு வராது. முடிவுன்றது என்ன? ட்ரையல், ஸ்டார்ட் ஷீட்டு, ட்ரையல், ஃபைனல் ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் ட்ரையல், இதெல்லாம் நடக்கணும். அது வந்து பல வருடங்கள் ஆகும். பட் அவர் இப்போ வந்து ஒருத்தர் மேலே கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னாக்க ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் எந்த செக்ஷன் அப்ளை ஆகும்? 17A நீங்கள் எடுத்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க? ஒருத்தர் மேலே இன்வெஸ்டிகேட் பண்ணணும், அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா ஹையர் அஃபீஷியலுடைய பர்மிஷன், யூனியன் கவர்மெண்டோட பர்மிஷன் வேணும். ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தா ஸ்டேட் கவர்மெண்டோட பர்மிஷன் வேணும். எனி அதர் அத்தாரிட்டி கீழே இருந்தா அந்த காம்பிடன்ட் அத்தாரிட்டி அப்பாயிண்டட் அவரோட பர்மிஷன் வேணும். அப்படிங்கிறத மெஜிஸ்ட்ரேட் ஆர்டர் இல்லாமல் பண்ணலாம். அதாவது வந்து அவங்களுக்கு வந்து இமீடியட்டாக வந்து இதில் இல்லாதவங்களுக்கு இமீடியட்டாக பண்ணலாம் அப்படின்றாங்க. ட்ராப் கேஸ் தான் எவென்ச்சுவலாக வரும் அதில். ஹவவர் இப்போ வந்து கம்ப்ளைண்ட் ஒருத்தர் மேலே வருது, இல்லை இன்வெஸ்டிகேஷனில் கண்டுபிடிக்கிறாங்கன்னா அப்போது டெஃபினட்டாக செக்ஷன் 17 வந்து சொல்லப்பட்டிருக்க இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸில் இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி ஆகணும். வித் செக்ஷன் 17A ப்ரீவியஸ் சாங்ஷன் தேவைப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஓகே சார். அப்போ ப்ரீவியஸ் சாங்ஷன் வாங்கிட்டு தான் அடுத்த லெவல் ஆஃப் இன்வெஸ்டிகேஷனுக்கு மூவ் பண்ண முடியும். ஓகே, வெதர் இட் சிபிஐ ஆர் டிவிஎஸ்சி ஆர் வித் ரெஸ்பெக்ட் டு பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட், இவங்க ரெண்டு பேருக்கு தான் அத்தாரிட்டி இருக்கு. ஸோ அப்படின்னும் பொழுது இந்த கேஸில் வந்து இது எப்படி மூவ் ஆக போகுது? சட்ட ரீதியாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆல் கொஸ்டின் ஆஃப் லா. ஸோ அல்டிமேட் டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டியது கோர்ட்டோட பவர் தான். ஸோ ஜுடிஷியரி ஹஸ் த ஹையஸ்ட் பவர் in out of all the 3 organs of the Constitution of India. Considering it, வரக்கூடிய நாட்களில் இது எப்படி மூவ் ஆகுதுன்றதை நம்ம பார்க்கணும். இப்போதைக்கு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் டிஜிபி அவர்களுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க. அந்த லெட்டரில் வந்து இந்த மாதிரி லலிதா குமாரி கேஸை கோட் பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ் இது செக்ஷன் 447, 506, 378, 353 சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த கம்ப்ளைண்ட் பேஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுமா வேணாமான்னு டிசைட் பண்ண வேண்டியது டிஜிபி, ஸ்டேட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு. அது லாஃபுல்லாக அன்லாஃபுல்லான்னு கொஸ்டின் பண்ணுற இடத்துல வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இருக்காங்க. அந்த பெட்டிஷன் வந்து டைரக்ஷன் வாங்குறதுக்காக மேபி ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்காக தே மே ஈவன் அப்ரோச் த மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ஆர் வித் யூசிங் ரிட் பெட்டிஷன்ஸும் அவங்க ஹைகோர்ட்டோ இல்லாட்டி வந்து சப்சிக்வெண்ட்டாக சுப்ரீம் கோர்ட்டோ பண்ணலாம். இல்லை இன்னரண்ட் பவர்ஸ் ஆஃப் த ஹைகோர்ட் வழியாகவும் பெட்டிஷன் போடலாம். செக்ஷன் 482 படி இட்ஸ் இன்னரண்ட் பவர் ஆஃப் த ஹைகோர்ட். இல்லை மேல்முறையீடு பண்ணலாம் டைரக்ஷன்ஸ் வந்து கிடைக்கலனா. இது எப்படி மூவ் ஆக போகுதுன்றது வந்து வரக்கூடிய நாட்கள் தான் பார்க்கணும். ஹவவர் அங்கித் திவாரி அவர்கள் பொறுத்த வரைக்கும் வெதர் இஸ் ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயா சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயா டசன்ட் மேட்டர். இஃப் ஹி இஸ் இன்வால்வ் இன் த கரப்ஷன் த லா இஸ் டேக்கிங் இட்ஸ் கோர்ஸ் ஆன் ஹிம். அதுக்கு வந்து யாருமே தடை சொல்லலை. ஓகே, இப்போ வரைக்கும் கொஸ்டின் ஆஃப் லா வந்து ஜூரிஸ்டிக்ஷன் கொஸ்டினும் அத்தாரிட்டியோட கொஸ்டினும் தான் ரைஸ் பண்றாங்க. ஆக்ஷன் எடுக்காதீங்கன்னு யாருமே சொல்லலை. அது கரெக்டாக ஃபாலோ பண்றீங்களாங்கிறது தான் கொஸ்டின். அது இல்லைன்னா அதுக்கான சட்டத்தை உருவாக்க வேண்டியது ஸ்டேட் கவர்மெண்டோட பொறுப்பு பிளஸ் ஸ்டேட் அசம்பிளியில். இல்லை அது சட்டம் இல்லைன்னாக்கா யூனியன் கவர்மெண்ட் வந்து பார்லிமெண்ட்ல சட்டத்தை உருவாக்கணும். இல்லை அதை கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா, ஒரு சட்டத்தில் கன்ஃபியூஷன் இருந்ததுன்னா ஜுடிஷியரி இன்டர்பிரட் பண்ணி கொடுக்க போறாங்க. ஸோ இதுதான் இந்த ப்ராசஸ் ஆஃப் லா. இல்லை எக்ஸிக்யூட்டிவ்ல நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும். ஓகே, இந்த ப்ராசஸ் ஆஃப் லா வந்து எவால்வ் ஆகும் இந்த மேட்டர்ல அப்படிங்கிறது நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ரொம்ப நன்றி சார். அதாவது அங்கித் திவாரி வழக்கில் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்களை பற்றி ரொம்ப வெளிப்படையாக பேசியிருக்கீங்க. நேரம் கொடுத்து பேசினதுக்கு ரொம்ப நன்றி சத்யா சார். நன்றி தாமரை.